எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கட்டங்க. கோழிகளுக்குன்னு வீடியோ போட்டு நம்ம இதில் ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருந்துச்சு. ஆனால் எனக்குமே உள்ளே இருக்க தான் செஞ்சு. ஆனால் நான் வெளியே காட்டிக்கல. காரணம் என்னன்னா, நம்ம இது மூலமாக வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல. ஓகேங்களா? அதாவது வீடியோ மூலமாக சொல்கிறேன். கோழியில் வருமானம் கண்டிப்பாக பார்ப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இதை கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே டைம் ஆயிரும், நம்ம வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடுறேங்க. இன்றைக்கும் சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. இந்த தொழில் நமக்கு பிடிக்குதா, மனசுக்கு பிடிக்குதா, இதை நம்ம செய்கிறோமா, ஒரு நம்பிக்கையோடு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சக்ஸஸ் அடைவோங்க. இந்த யூடியூப்புங்கிறது எனக்கு எதிர்பாராத ஒரு சக்ஸஸ்னே சொல்லலாங்க. நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளே போகாமல் வெளியே நம்ம நிறைய இப்போ என்னை தெரியுது அப்படின்னா எல்லாருக்கும் இது என்ன விவரம் சொல்கிறேன்னா, என்னை இங்கே மானாமதுரைக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும். அதாவது மானாமதுரை சுற்று வட்டாரத்தில் இங்கே எங்கே கோழி வளர்க்குறாங்கன்னு சொன்னால் கேட்டால் சங்கமங்கலத்தில் இந்த இடத்துல கோழி வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? வெளி உள்ளவங்களுக்கு வெளி ஏரியா, வெளியே ஸ்டேட்டுன்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்லேருந்து நீங்கள் மானாமதுரை எங்கே இருக்குது, நீங்கள் டவுனில் இருக்கீங்களா, அவுட்டரில் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. காரணம் எப்படி என்னை தெரியும்? எல்லாம் யோசித்து பாருங்கள். அந்த யூடியூப் தான் அங்கே எனக்கு காரணம். யூடியூப் மூலமாக தான் என்னை எல்லாருக்கும் அறிமுகமாச்சு. இது மூலமாக தான் சேல்ஸ் ஆகுது. இது மூலமாக தான் எனக்கு வருமானமும் வருது. இதை நான் அடித்து சொல்லுவேன். இன்றைக்குள்ள டாப்பிக்கில் போனாங்க. இன்றைக்கி என்ன டாபிக்னா, குறைந்த இடத்துல கோழி வளர்க்க முடியுமாங்கிற கேள்விக்கு எனக்கு அடிக்கடி கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே கோழி வளர்க்கலாங்க. குறைஞ்ச இடம் பெரிய இடங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு தானே வெளியே. கோழி எல்லாரும் சின்ன இடம், 1 சென்ட் இடம் இருந்தாலும் வளர்க்கலாங்க. அதுக்குள்ள டிப்ஸ் தாங்க இன்னைக்குள்ள டிப்ஸ். என்னன்னா, பெரிய இடம் இப்போ 1 சென்ட் 1 ஏக்கர் அப்படிங்கனே வச்சுக்கலாமே. 1 சென்டில் இருக்கவங்களும் வளர்க்கலாம், 20 சென்டில் இருக்கவங்களும் வளர்க்கலாம், 50 சென்டில் இருக்கவங்களும் 1 ஏக்கரில் வளர்க்கலாம், 2 ஏக்கர்லையும் வளர்க்கலாம். சரியா? அது எண்ணிக்கையை தான் நம்ம அதிகமாகப்படுத்த முடியாதே தவிர கோழிங்கிறது எல்லாருமே வளர்க்கலாங்க. இப்போ நம்ம 1 சென்ட் இடத்துல ஒரு சின்ன செட்டப்பு, ஒரு கூண்டு செட்டப்பை பயன்படுத்தி ஒரு 5 கோழி 6 கோழி இல்லை 10 கோழிக்குள்ளேயுமே வளர்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு 5 கோழி இருந்தால் பூர்த்தி ஆகிருமான்னா, இப்போ 6 கோழி இருந்தால் 3 முட்டை எதிர்பார்க்கலாங்க. நாட்டுக்கோழி, பியூர் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு எல்லாருமே சொல்லிக்கிறது என்னென்னா, கோழி முட்டைங்கிறது பாதிக்கு பாதி. அதாவது நம்ம இப்போ 20 கோழி வச்சுருக்கோன்னா 10 முட்டை தாங்க ஒரு நாளைக்கு, 10லேருந்து 8 அந்த மாதிரி தாங்க முட்டை கிடைக்கும். காரணம் என்னென்னா, அது அடிக்கடி அடையிலப்படுத்து அடுத்து தேறி முட்டையிடுற ஸ்டேஜுங்கிறது கம்மி தான். ஆக மொத்தம் நம்ம ஒரு 6 கோழி வச்சிட்டோம்னா தினம் 3 முட்டை கிடைக்கும். இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கோம்னா தினம் 4 முட்டை கிடைக்கும்னா 8 கோழி 10 கோழி அந்த மாதிரி வளர்க்கணுங்க. சரியா? எந்த ஒரு வீடுனாலும் இப்போ நம்ம கூரை வீடு கிடையாது. எல்லாருமே சென்ட்ரிங் போட்ட வீட்டில் தாங்க இருக்கும். மேலே மொட்டை மாடின்னு ஒன்று இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வாடகை வீடு கிடையாது. வாடகை வீட்டில் கண்டிப்பாக கோழி வளர்க்குறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கேள்வி என்னென்னா, பாம்பு வரும், எச்சம் வரும், அதை க்ளீன் பண்ணணும். அடுத்த வீட்டில் நம்ம வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஓரளவுக்கு நம்ம நல்லா இருந்துட்டாலே பொறாமல் போட்டி வந்துடும். அப்புறம் நீங்கள் அதை வளர்க்காதீங்கன்னு ஒரு கட்டம் சொல்லத்தான் செய்வாங்க. நமக்கு வாடகை வீடு பழக்கம் இல்லை. இருந்தாலுமே சொந்த வீட்லையுமே சிலர் வெளியிருந்து வரவங்க என்ன கோழி பீயா கிடக்குது, கோழி எச்சமாக இருக்குது, இன்னும் பெருக்கலையான்னு கேட்பாங்க. நம்ம மற்ற வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் அப்புறமேல் செய்யலாம்னு சொல்லி நினச்சிருந்தா கூட அதை வேணும்னே நம்மளை தூண்டி கேட்டிருப்பாங்க. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். கேட்டாங்க கோழியாக கிடக்கும், கோழி பீயா கிடக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? அது எல்லா நேரமும் இருக்காது. அதாவது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? நம்மளோட சுற்று வட்டாரத்தை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்குவோங்கிறது நமக்கு தான் தெரியும். எல்லா நேரமும் சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நமக்கும் அடுத்தடுத்து வேலை இருக்கும், அப்புறம் பண்ணிக்கலான்னு போடுவோம். அவங்க அப்போ பார்த்து வந்துடுவாங்க. அந்த கேள்வி வரும். சரி, அடுத்த டாப்பிக்லேயே போயிட்டுருக்கோம். இன்றைக்குள்ள டாப்பிக்லேயே வரலாங்க. அந்த மாதிரி வரும்போது வாடகை வீட்டில் கண்டிப்பாக கோழி வளர்க்குறதுக்கு நம்மளால் முடியாதுங்க. அவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு நேரம் பொருள் இருக்காது. அவங்க இருக்கும்போது பேண்ட் போடலாம், அவங்க இல்லாதப்போ பேண்ட் போட்டு அடுத்தவங்க சொல்லி கொடுத்து ஏவி கொடுத்து வீடு காலி பண்ணுற ஸ்டேஜ் கூட வந்துடும். அதனால் நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மாடியில் ஒரு செட்டப் மாதிரி இந்த மாதிரி கூண்டு செட்டப் 2 கூண்டு வச்சுக்கோங்க. கோழி குஞ்சுகள், அதாவது நம்ம இப்போ கோழி மட்டும் வளர்க்குறோன்னா, கோழி மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. முட்டை எடுக்க நம்ம சாப்பிட மட்டும் இருந்தோம்னா நம்ம வேஸ்ட் அது. அப்போ 2 செட்டப்பு 3 செட்டுன்னு சின்ன கூண்டு மாதிரி 1000 ரூபா 2000 ரூபா செலவாகுங்க. கூண்டு செட்டப்பை அமைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே போட்டு வளங்க. பெரிய கோழி வெளியே விடாமல் வளர்க்கணுன்னா அதுக்குள்ளே தீவனத்தை கொடுத்தா மட்டும்தான் வளர்க்க முடியும். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு மேயுது நைட் நேரம் மட்டும் அடைக்கிறீங்கன்னு சொன்னால் தீவன செலவு கொஞ்சம் குறையுங்க.
எல்லா இது மாதிரி தாங்க, இவ்வளோதான் சாப்பிடும் அவ்வளோதான் சாப்பிடுங்கிற மாதிரி தான் இதுவும் கோழியும். அளவுக்கு மீறி சாப்பிடாது. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி தான் தோணும். இத்தனை கிராம் தான் சாப்பிடணும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் கிண்டி தான் வேஸ்ட் ஆகும். நம்ம அதுக்கு ஏற்றாப்புல தீவனத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து நம்ம அதுக்கு செட்டப் உருவாக்கி நம்ம அதுக்கு ஏற்றாப்புல பிளான் பண்ணி செலவு பண்ணி, அதாவது நம்ம காசு இருக்குது செலவு பண்ணி நம்ம வந்து நம்ம வீட்டு தேவைக்கு முட்டை இது பண்ணோம்னா முட்டை விட்ட உடனே வெளியே வர்ற அளவுக்கு கூட நம்ம செட்டப்பை உருவாக்கிக்கலாங்க. எப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் இடத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வளர்க்கலாங்க. அடுத்து 20 சென்டில் கோழி பண்ணையே வைக்கலாம்னா கண்டிப்பாக வைக்கலாங்க. எல்லாமே செட்டப் தாங்க. கோழி செட்டப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. கோழிக்கு வந்து அடையிற இடம்னு ஒன்று கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி ஆகணும். அடையிற இடம் இல்லைனாலே அதுக்கு சீக்கு இது வரும். மரத்தில் அடைஞ்சிக்கிட்டோம்னா கிளைமேட் சேஞ்சிங் போது கண்டிப்பாக சளி பிடிக்கும். அடுத்தடுத்து வெள்ளைக்கழிச்சலுங்கிற நோயை கொண்டு வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும் கோழி பரவிடுங்க. குஞ்சுகளை முடிஞ்ச அளவுக்கு வந்து மழையில் நனைய விடாதீங்க. மழை நேரத்துலையும் சரி மழை தூர்ற நேரத்துலையும் சரி கொஞ்சம் அடைச்சி போட்டுருங்க. எப்போவுமே கோழி வந்து அடைச்சி போட்டுறதுக்கு உள்ள செட்டப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம வந்து முடியாதப்ப, அதாவது கோழிக்கு முடியாதப்ப தண்ணி தீவனம் எல்லாமே அதில் வந்து மருந்தை கலக்கி வைக்கிறக்காக ஒரு அடைப்புங்கிற செட்டப், அதாவது மேலே அடைஞ்சிட்டு போகுது மரத்தில் அடைஞ்சிட்டு போகுதுன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை பாதுகாக்கவே முடியாது. ஒரு கூண்டு முறையில் அடைச்சோம்னா காலையில் அதுக்கு கண்டிப்பாக நம்ம தண்ணியில் கலந்தோ இல்லை தீவனத்தில் கலந்தோ கண்டிப்பாக அந்த மருந்தை நம்ம கொடுக்க முடியும். இதை எல்லாருமே கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை முதல்ல கையாண்டுக்கங்க. எங்கேயோ அடையுது, நமக்கு தேவை முட்டை தானே, கரெக்டாக வந்து விடுது, எப்படி போனால் என்னன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோழிகளை காப்பாற்ற முடியாதுங்க. நாளைக்கு வந்து கஷ்டம். அதாவது நம்ம தீவன தண்ணியில கலந்து வச்சாலும் கிண்டி போட்டு தள்ளி போட்டு போயிருங்க. கொஞ்சம் இடம் இருக்க முடியாது. இன்னொரு டிப்ஸுங்க, இப்போ ஒரு 4 கோழி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 கோழியும் அடையில முட்டையை எடுத்து வச்சு 4 கோழியும் குஞ்சாக்கி ஒரு 3 மாசம் வரைக்கும் நம்ம கூண்டு செட்டப்லேயே வளர்த்து குஞ்சு வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் விற்றுக்கிட்டே இருக்கலாங்க. குஞ்சு வந்து ரொம்ப தீவன செலவும் வராது, பராமரிப்பு மட்டும்தாங்க அதிகம். தீவன செலவு ரொம்ப கம்மியாக வருங்க 3 மாதம் வரைக்கும். அந்த 3 மாதத்தில் நீங்கள் ஸ்டேஜில் விற்கும்போது பெரிய லெவலில் லாபம் கிடைக்குங்க. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைங்கிறது வந்து ஒருவேளை 10 கோழி வளர்க்குறோம், நம்ம 5 முட்டை விற்றுலான்னா குறைஞ்ச ரேட்டுக்கு விற்காதுங்க. இப்போ வந்து இப்போ தீவன செலவுலாம் கூட, நம்மவும் அதை அந்த அளவுக்கு வந்து அதில் புரோட்டீன் சத்து இருக்குது. நாட்டுக்கோழி, பியூர் நாட்டுக்கோழி எல்லாருக்கும் சத்துள்ள முட்டைன்னு வாங்குறோம். குறைஞ்சது 20 ரூபா ரேட்லேருந்து போயிட்டுருக்குங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு விற்று 10 ரூபா 20 ரூபா 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா வரைக்கும் கிராமத்தில் விற்கிறாங்க. ஆனால் பண்ணை முறையில் வளர்க்குறவங்க அவங்களாம் இந்த தெருவில் மேய்ஞ்சி என்னத்தையும் முட்டையிடுது. அதாவது அது என்னத்தையும் முட்டையிடுன்னு சொல்ல முடியாது, அதுவும் சத்துள்ளது கிண்டி மேய்ஞ்சி தான், நல்ல சத்துள்ள கரையாலாம் மேய்ஞ்சி தான் முட்டையிடுது. அதை சொல்ல வரலங்க. நம்மளை மாதிரி தீவனம் வாங்கி போட மாட்டாங்க, சரியா? அதனால் அவங்களுக்கு 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா வரைக்கும் கிராமங்களில் விற்கிறாங்க. அதை நான் தப்பு சொல்ல வரல. நம்ம தீவன செலவு பண்ணி போடும்போது அந்த அளவுக்குனால முட்டை விற்கணும். முட்டையை விட கோழி குஞ்சா விற்கிறது நல்லதுங்க. கோழி குஞ்சை விட பெருசாகி விற்கிறது நல்லதுங்க. ஆக மொத்தத்தில் கோழியை எப்படி விற்றாலும் லாபம் தாங்க. நமக்கு எண்ணிக்கையை பெருக்கிக்கணும், இடம் நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பெரிய கோழியை நிப்பாட்டிக்கங்க. நான் தப்பை செஞ்சதுனால தான் எனக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். பெரிய கோழியை உருவாக்காமல் நான் கேட்குறப்பெல்லாம் பெரிய கோழியை பிடிச்சி கொடுத்துட்டு தான் கடைசியில் சின்ன குஞ்சியில் நம்ம கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணீங்க. அந்த டைம் வேஸ்ட்டை யாரும் பண்ணாதீங்க. நான் செஞ்ச தப்பை யாரும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேனே வெளியே. எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல வரலைங்க. இதை விட எனக்கு கமெண்டில் நிறைய பேர் டிப்ஸ் சொல்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. எனக்கு தெரியாத உங்ககிட்ட இருந்தையும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்டையும் நான் என்கிட்ட இப்போ வந்து கோழி குஞ்சுக விற்பனை பண்ணுற ஐடியாவில் தாங்க இருக்கேன். இப்போ 2 மாதம் குஞ்சுக ஒரு செட்டும், 1 மாதம் ஒரு 20 நாள் குஞ்சுக ஒரு செட்டும், அடுத்து வந்து ப்ளூடிங்கில் இன்னொரு பிறந்த குஞ்சுகளும், அப்புறம் வந்து கோழியில் ஒரு 4 கோழியில் அடையும், இங்குபேட்டரில் ஒரு 60-70 முட்டையும், இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நான் ஒரு ஆளாக வச்சு வளர்க்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக விற்று தான் ஆகணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க தாங்க ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கழுத்தறுத்தாங்க குஞ்சுகளுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. எனக்கு இப்போதைக்கு வந்து 2 கோழி குஞ்சு தான் கழுத்தறுத்தாங்க குஞ்சு பொறிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வளர்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னோட கோழிகை தான் வேணும்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த செட்டப்பில் நான் எனக்கு வந்து ஒரு 50 கோழியை மட்டும் நிப்பாட்டிட்டு மற்றது எல்லாமே நான் கொடுக்க தாங்க. சேவலுமே 7 சேவல் இருக்குது. 5 கோழி வந்து 5 சேவல் வந்து ஆர்டரில் இருக்குது. 5 கோழி 5 சேவல் மட்டும் ஆர்டரில் இருக்குது. மற்றது எல்லாமே சேல் பண்ணதாங்க. அதாவது கோழியாக கொடுக்கலங்க. ஒரு 3 மாதம் 2 மாதம் குஞ்சுகள்லேருந்தே
கொடுக்க தான் ஆரம்பிக்கிறேன். கலர்ஸுகள் மட்டும் எனக்கு தேவையான கலர்ஸுக்கு மட்டும் ஒன்று ஒன்றா நிப்பாட்டிட்டு மற்ற எல்லாமே சேல்ஸுக்கு தாங்க வச்சுருக்கேன். யாருக்கும் இல்லைன்னு நான் சொல்கிற ஐடியா இல்லை. இனி வந்து வெயில் காலம் தான், நம்ம கொஞ்சம் பக்குவமாக வளர்த்துட்டாலே குஞ்சுகளெல்லாம் டக்கு டக்குன்னு பெருக்கிடலாங்கிற ஐடியா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு லெவலில் வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அடுத்த செட்டப்பும் நான் மாற்றணும். இந்த கூண்டை வெளியே எடுத்து போட்டு நான் செட்டப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, கூண்டு வாங்கி 17,000 வாங்கி உள்ள வேஸ்ட்டாக இருக்குது. அதை எடுத்து கோழி குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக செட்டப் பண்ணியே ஆகணும். கோழியோட தாய்க்கோழியோட விட்டுருக்கேன் இல்லையா, இது ஒரு 5 தாய்க்கோழியோட விடலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அடைச்சி அதை வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு 5 தாய்க்கோழியும் உள்ளே விட்டு தீவனம் தண்ணி வச்சு நைட்டுக்கு மட்டும் அது செட்டப் மாதிரி அடைக்கணுங்கிற ஒரு பிளான் இருக்குது. நிறையா பிளான் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். ஒவ்வொரு பிளானுமே உங்களோட பகிர்ந்துக்கிட்டு தாங்க இருக்கேன். வேறு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்லையும் சரி, கமெண்டில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு கமெண்டில் கேளுங்க. ஃபோன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறேன். வீடியோவில் நான் வந்து அடுத்தடுத்து என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓரளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணதாங்க செய்கிறேன். எனக்கு பேசிகிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். இதை நான் கண்டிப்பாக சொல்லணுன்னே தான் நினச்சிருக்கேன். ஃபோன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் திருப்பி கால் பண்ணி பேசிடுறேங்க. ரொம்ப அதாவது ஃபோன் பண்ணுறவங்களும் டீசெண்டாக தாங்க பேசுகிறாங்க. ரொம்ப வெளியே இருக்கீங்களா என்னன்னு கேட்டு தான் பேசுகிறாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நானும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். என்ன விற்பனை வாய்ப்புங்கிறத நான் வீடியோஸில் பண்ணதுக்கப்புறம், அதாவது நான் வந்து விற்க ரெடியாக இருக்கேன், இதுதான் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் கேட்டால் வசதியாக இருக்கும். அதுபோக டிரான்ஸ்போர்ட்டு நான் செய்ய விரும்பலைங்க. என்னோட கோழியில் வந்து வாங்கிட்டு போகிற அவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்கலான் இருக்கேன் இப்போதைக்கு. எங்கேயுமே வேறு எங்கேயுமே போய் வாங்கினாலுமே நீங்கள் வந்து நேரில் பார்த்து வாங்க. தயவு செய்து போய் தாய்க்கோழியை செக் பண்ணிவிட்டு குஞ்சுகளை வாங்க. இந்த கோழியிலேருந்து தான் இந்த கோழி தான் நம்ம குஞ்சுகளை வாங்க போகிறோமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இது தாங்க நிறையா தப்புகள் நடக்குது இதில். அந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணி அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறத விட முதல்ல இழப்பு இல்லாமல் கொண்டு போயிருங்க. முட்டை சேல்ஸ் நான் பண்ணவே இல்லை. யாரும் முட்டை இருக்கான்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா முட்டை வந்து இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கே நான் கொடுக்கறது இல்லைங்க. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் 1-2 முட்டை கொடுக்குறது. வீட்டு தேவைக்கே யூஸ் பண்ணுறக்கே பார்த்தாங்க யூஸ் பண்ணுறோம். முட்டை நான் சேல்ஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா கோழி குஞ்சுகளாக எடுத்துகிட்டு கோழி குஞ்சுகளாக தான் விற்கிறேன். அதனால் முட்டை சேல்ஸ் நான் விரும்பலை. என்னை இந்த அளவுக்கு மேலே தூக்கி விட்டு வீடியோவில் இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய வெற்றிக்கு நீங்கள் தாங்க காரணம். கோழி வளர்ப்புலையும் வேறு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்குது. எல்லாமே இது ஒரு இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலாங்க. கோழி வீடியோ எடுத்து போடுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து ஆசைக்காக செஞ்சதை விட இப்போ உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னைய வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தில் வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கு. இதுவுமே எடிட்டிங்கு எப்படி வீடியோ போடுறீங்களான்னு கேட்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக டேரெக்டாக வாய்ஸுமே இருக்குது. இந்த அக்கா வந்து வீடியோ கோழியை மட்டும் காட்டியே வீடியோ போடுறாங்களே, முகம் காட்டி வீடியோ போட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை. அது போக ஓரளவுக்கு எடிட்டிங்கு, இந்த கோழி வளர்ப்பு வீடியோ எப்படி போடணும், என்ன பண்ணணும், எப்படி வாய்ஸ் கொடுக்குறவங்களாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம டேரெக்டாக முகம் காட்டி போடுற அளவுக்கு என்னால் முடியுங்க. அதையும் டேரெக்டாக முகம் காட்டி இன்னென்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி அப்படி டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியும். நான் யார், எப்படி இந்த ஃபீல்டில் வந்தேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இதில் என்ன லாபம் என்ன நட்டம், இல்லை உங்களாலையுமே இப்படி பண்ண முடியுமா, அப்படி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே ஒரு புதிய சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு அனுபவம். அன்னைக்கு உள்ள ரீச்சபிளே வேறங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னோட கோழி வளர்த்து வெளியே வர முடியல. அந்த மாதிரி வந்து டைரெக்டாக நம்மளோட சேனல் நம்ம முகம் காட்டி வீடியோ கொடுக்குறதுல எந்த பயமும் எந்த தயக்கமும் எனக்கு இல்லை. உண்மையிலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அடுத்து வந்து யாராவது நம்ம வீடியோ எடுத்து போடணுமா, நம்ம பக்கத்துலேருந்து யாரும் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா, அது